எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். அது கற்பனை கதை தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைய காலகட்டத்தில் நாம் புத்தகம் வாசிக்கிறதே நிறுத்திட்டோம். அதனால் நான் ஒரு சின்ன கற்பனை கதை உங்களுக்கு வாசித்து காட்ட போகிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட பேர் காணாமல் போன புத்தகம். இன்று கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்ற தலைப்பிலிருந்து ஒரு கதை. 25 வருடங்களுக்கு மேல் சேர்ந்து வாழ்ந்த தம்பதிகளில் ஒரு சிறந்த தம்பதியை தேர்ந்தெடுத்து ஒரு கார் பரிசு வழங்குவது என்று ஒரு நிறுவனம் முடிவு செய்து விளம்பரம் செய்தது. நூற்றுக்கணக்கான தம்பதிகள் கலந்து கொண்டார்கள். அதில் ஒரு தம்பதியினரில் மனைவி, அப்படி என்னத்தை பெருசா வாழ்ந்து கிழிச்சிட்டோம்னு சொல்ல கேட்காம இந்த போட்டுக்கு கூட்டிட்டு வர்றீங்க என்றபடி சண்டையிட்டு கொண்டே உள்ளே வந்தார். கொஞ்ச நேரத்தில் போட்டி தொடங்கியது. கணவன் மனைவியை தனித்தனியாக அழைத்து நிறைய கேள்விகள் கேட்டார்கள். கலந்து கொண்டவர்களில் பெரும்பாலானோர் ஓரளவுக்கு சரியான பதிலை சொன்னார்கள். அதில் ஒரு தம்பதி சொன்ன பதில்கள் அரங்கத்தையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. யாரிடமும் இல்லாத அளவிற்கு அவர்களிடத்தில் அவ்வளவு ஒற்றுமையும் பரஸ்பர புரிதலும் விட்டு கொடுத்தலும் நிறைந்திருந்தது. அவர்களுக்கு கிடைத்த மதிப்பெண் 100க்கு 100. எல்லோருக்குமே தெரிந்துவிட்டது அவர்கள்தான் ஜெயிக்கப் போகிறார்கள் என்று. எல்லோரிடமும் கேள்வி கேட்டு முடித்த பின் 100 மதிப்பெண்கள் வாங்கிய அந்த சிறந்த தம்பதியையும் மிக குறைவாக 0 மதிப்பெண் வாங்கிய ஒரு தம்பதியையும் மேடைக்கு அழைத்தார்கள். 0 வாங்கியது வேறு யாரும் இல்லை, வரும்போதே சண்டை போட்டு கொண்டு வந்தார்களே அவர்கள்தான். 2 தம்பதிகளும் மேடைக்கு வந்தார்கள். 0 மதிப்பெண் பெற்ற தம்பதியை அழைத்து காதல் திருமணமா என்று கேட்க, இல்லை, பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்றார்கள். எத்தனை குழந்தைகள் என்றதற்கு 4 என்றார்கள். திருமணமாகி எவ்வளவு வருடங்கள் ஆகிறது என்றதற்கு 35 வருடங்கள் என்று சொல்ல எல்லோரும் சிரித்து விட்டார்கள். 35 வருடங்களாகியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்று ஏளனமாய் கேலி பேசினார்கள். அவமானம் தாங்க முடியாமல் அவர்களுக்கு அழுகை வர கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டார்கள். ஆனால் போட்டியின் நடுவர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட 500 தம்பதிகளில் மிகச் சிறந்த தம்பதி இவர்கள்தான் என்று அறிவித்து 0 மார்க் வாங்கிய தம்பதிக்கு காரை பரிசளித்தார். காரணம், எல்லாவித மனப்பொருத்தத்தோடும் புரிதல்களோடும் 25 வருடங்கள் வாழ்வது பெரிய விஷயம் கிடையாது. எந்த ஒரு மன ஒற்றுமையும் புரிதலும் இல்லாவிட்டாலும் 35 வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்களே, இதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் என்று பாராட்டினார். இருவரும் ஆனந்த கண்ணீரோடு கார் சாவியை வாங்கிக் கொண்டு செல்ல எல்லோரும் எழுந்து நின்று கைதட்டினார்கள். என் நிலையிலும் தன் கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் விட்டு பிரியாத இதுவும் ஒரு வகையான அன்புதான். இந்த கதையில் நமக்கு புரிந்த உண்மை என்னவென்றால், உண்மையான அன்பு என்பது விட்டு கொடுப்பதுதான். அப்படி இருவரும் விட்டு கொடுத்ததனால்தான் இந்த பரிசை அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். அதேபோல் நாமும் வாழ்க்கையில் பல விஷயங்களை விட்டு கொடுப்பதனால் நமக்கு எந்த விதமான கெடுதலும் நிகழாது. வணக்கம்.